ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? மாடி ஆதர மாடி என்னம்மா இப்படி கோச்சிட்டு வந்துட்டியம்மா? பக்குவமான புத்திசாலி பொண்ணுடாமா. இதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் பெருமைப்பட்டு இருக்கேன்டாமா. ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தலாமடாமா? சின்ன விஷயமா? எதுப்பா சின்ன விஷயம்? சத்யா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறது சின்ன விஷயமாப்பா? அப்பா, இன்னைக்கு சித்தி ஜகா எல்லாரும் பேசுறத கேக்குறப்ப என் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எக்காரணத்து கொண்டு என் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க மாட்டா, என் தங்கச்சி கல்யாணத்தை எனக்கு நடத்த தெரியும்னு சொல்லி அடிச்சு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். மடி, எனக்கு புரியாம இல்லடாமா. உனக்கு ஏதோ நல்லது சொல்றதா நினைச்சு மனோரி உளறி வச்சிட்டாடாமா. அவ சொன்னதை நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத, மனசுல எதுவும் வச்சுக்காதடாமா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சித்திய சொல்லி ஒண்ணு தப்பு இல்லப்பா, தப்பெல்லாம் ஏன் மேலதான். உங்க நிலைமை தெரிஞ்சும் நான் மறுபடியும் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்ப்பா? நான் வந்திருக்கவே கூடாது, நான் வேற வழி இல்லாம தான்ப்பா வந்தேன். ஆனா இனிமே நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வரவே மாட்டேன்ப்பா. மடி, என்னடாமா அப்பா கிட்ட இப்படி பேசுற? ரோகிணியோட கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தணுங்கிற கவலையிலையும் பதட்டத்திலையும் தான் இப்படிலாம் நீ பேசுற. நான் தான் எல்லா முயற்சியும் பண்ணணும்மா, அது உனக்கும் தெரியும்ல. மடி, அவ்வளோ பெரிய தூக்கி அப்பா எங்கடா போவேன்? எனக்கு தெரியும்பா, நான் அதுக்காக கோவப்படலையே. நான் சித்தி சொன்னதுக்கு தான் கோவப்பட்டேன். மடி, இங்க பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும்டாமா. அதுக்காக சத்யாகிட்ட நீ மன்னிப்பு கேட்கலாம் நான் சொல்ல வரல. நான் உன் அப்பாவா ஒரு விஷயம்தான் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு ரோகிணியோட மாமனார் வீட்டில் பேசி வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பேசி முடிவெடுங்க. அவரு அப்பாவை காப்பாத்துறதுக்கு அந்த மாப்பிள்ளை ஏதாச்சும் முயற்சி பண்ண சொல்லுமா? அவரு அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கி கடன் சுமைய உங்க தலையில ஏத்திக்க வேண்டாண்டாமா. அப்புறம் காலத்துக்கு அந்த சுமையை இறக்கி வைக்க முடியாம போயிடலாமா. கடன் வாங்குறது யமனோட பாச கைத்தை நாமளே நம்ம கையில புடிச்சு வச்சிருக்குது சமன்னு சொல்லுவாங்கடாமா. அதனால கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவிடுறாமா. மடி, நம்ம ஏற்கனவே கடனை வாங்கி அனுபவிச்சிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? மடி, அப்பாவா உனக்கு சொல்ற அறிவுரை ஒன்னே ஒண்ணுதான். எதை பண்ணணும்னாலும் நீயும் மாப்பிள்ளையும் நல்லா யோசிச்சு கலந்து பேசி நிதானமா ஒரு முடிவெடுங்க. அதை நல்ல விதமா பண்ணுங்க. இதை விட்டா அப்பாவுக்கு ஒன்றை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லடாமா. மடி, அப்பா வீட்டுக்கு போறேன்டாமா. நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்றியா? சரிப்பா. ஏய் ரோகிணி, என்னாச்சு உனக்கு? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் டல்லாவே இருக்கேன். ஒன்னும் இல்லடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணனும் அண்ணியும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க வீட்ல இல்லாததால நான் அவங்க கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாமா? கிளம்பலாம் கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு நீ. ரோகிணி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே, நம்ம ஆளுங்களை இன்னும் காணுமே.